ஒரு 5 நிமிடம் அமர்வும். 5 நிமிடம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, ஒரு 5 மினிட்ஸ் தான். தயவு செஞ்சு உட்காருங்க. முதல்ல நம்ம வந்துட்டு இந்த 3 நாளுமே மிக சிறப்பாக நம்மை வழிநடத்திய நம்முடைய பங்கு தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு கைத்தடியை கொடுங்க. கையடிங்க. நல்லா சத்தம் இல்லை, நல்லா கொடுங்க. நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் குருத்துவ அருட்பொழிவு பெற்று இந்த வரும் செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி 25வது ஆண்டினை கொண்டாட இருக்கின்றார்கள். ஸோ நான் நினைச்சேன் அந்த 22ஆம் தேதி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு சிறப்பான தருணம். இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் அமருங்க. ஸோ இன்னைக்கு அது செய்வது நமக்கு சால சிறந்ததாக்கும் என்று நினைத்து கொண்டு இன்னைக்கு அதை வந்து நமக்கு செய்ய இருக்கின்றோம். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் 25வது ஆண்டினை நம்முடைய குருத்து அருட்பொழிவை பற்றி 20 ஆண்டினை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தினை நல்ல பலமாக கைத்தட்டி அவருடைய வாழ்த்தினை சொல்லுவோம். முதல்ல நம்முடைய பங்கு பேரவை செயலர் திருமதி ஜூலியட் ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூற அழைக்கின்றேன். அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர். அவர்களில் ஒருவராக தனது பணிவாழ்வை 25 வருடமாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருக்கான வாழ்த்து இன்றைய தினத்தில் நம்மளுடைய ஆல்டர்லே இருக்கக்கூடிய வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவில் புத்துயிர் பெற்று புத்துலகம் மீண்டுமாய் பல்லாண்டு படைக்க உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர் செய்த பணிகள் பல பல பல. எண்ணூர், அம்பத்தூர், மதுரவாயல் என்று பல பங்கு சமூகங்களில், கடம்பத்தூர் போன்ற பல சமூகங்களில் பல்வேறு பணிகளை மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அரும் தலைவர் என்றால் நம்மளுடைய பங்கு தந்தை தான். அதாவது சட்டமேதை அம்பேத்கர் எல்லாரும் நம்ம கேட்டிருப்போம். அந்த அம்பேத்கருக்கு அவர் சொல்லுவார் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆணிற்கு இங்கே பெண் நிகரில்லை காண் என்பதை, ஈக்குவல் ரைட்ஸ் என்பதை நம்ம எல்லார் கண் முன்னாடியும் நடத்தி காட்டக்கூடிய வல்லுனர் நம்மளுடைய பங்கு தந்தை. ஒரு சிறந்த அம்பேத்கராக நம்மளுடைய பங்கு தளத்திலே செயல்படுத்தக்கூடிய வல்லுனராக செயல்படக்கூடியவர் நம்முடைய பங்கு தந்தை. நம்ம எல்லாருமே அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இந்த பெரியவியாளன் பாதம் கழுவும் சடங்குல பார்த்தீங்கன்னா 6 பெண்கள் 6 ஆண்கள். அதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பெண்மையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெரியாராக திகழக்கூடியவர் நம்மளுடைய பங்கு தந்தை. மீண்டுமாக இந்த இடத்தில் அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய நம் மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய மாபெரும் பங்கு யாருக்கு என்றால் நம்முடைய பங்கு தந்தையே சாரும். செவ்வாய்க்கிழமை என்று பார்த்தோம்னா சொல்லவே வேண்டாம். இந்த இடம் முழுவதுமாக, அதாவது இந்த தமிழ்நாட்டிலேயே இப்படி நடக்குதா என்று தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்னதுன்னா ஒரு வேளை, அதாவது இரவு நேர கஞ்சி மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு வேளை சாப்பாடு, மதியம் சாப்பாடு, கடைசியில் காலையிலையும் சாப்பாடு. இந்த ஆன்மீகத்தில் மட்டும் அல்ல, அதாவது வள்ளலார் சொல்லுவார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பதற்கிணங்க, அதாவது ஆன்ம பசி தீர்ப்பவராக மட்டுமல்லாமல் ஆன்ம பசியும் தீர்த்து மக்களுடைய இறை வாழ்வையும் முன்னேற்றி, அதோடு மட்டும் இல்லாம நைட் இருந்துட்டு போகும்போது வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணும்னா கஷ்டம். அந்த சமைக்காமே வீட்லயே போய், அதாவது வயிற்று பசியும் ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த கொடை வள்ளல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மறை வட்ட முதன்மை குரு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள். அந்த 12 சீடர்கள்ல பேதுரு தலைமை சீடர். அதாவது இந்த திருச்சபையை இந்த பாறை மேல் கட்டுவேன் என்று சொன்னார். அதற்கிணங்க 25 வருடமாக இந்த திருச்சபையை கட்டி காத்து வரக்கூடிய நம்மளுடைய பங்கு தந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டுமாக அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜூலியட். மிக சிறப்பாக அருமையாக பேசிய ஜூலியரோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பங்கு பேரவையின் துணை செயலர் திருவாளர் திலக் அவர்களை நம்முடைய இன்றைய கதாநாயகர் நம்முடைய பங்கு தந்தைக்கு ஒரு பொன்னாடையை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
நம்முடைய பங்கு தந்தைக்கு ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பை வழங்குவதற்காக நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு துணை செயலர் திருவாளர் மைக்கேல் பிரவீன் அவர்களை அழைக்கின்றேன். இப்பொழுது இறுதியாக கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக இங்கே கேக் தயாராகி இருக்கிறது. நம்முடைய பாசுவ பங்கு தந்தையை அன்போடு அழைக்கின்றோம். கன்கிராச்சுலேஷன்ஸ் பாடலை பாடல் குழுவில் பாடுவார்கள். இந்த நிகழ்ச்சி இத்தோடு முடியவில்லை. மிக அற்புதமாக மிக பிரமாதமாக நம்முடைய பங்கு பேரவை மக்கள் அன்பிய தலைவர்கள் அனைவரையுமே கலந்து ஆலோசித்து இன்னொரு நாள் நாங்கள் முடிவு செய்து மிக சிறப்பாக நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். அன்று எல்லோருமே அழைப்போம். அன்றும் நீங்கள் வந்து நம்முடைய பங்கு தந்தையை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்ற முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது நன்றி உரை சொல்ல வேண்டிய இடம் இல்லை. ஏன்னா தெரியும், கடந்த ஆண்டே எனக்கு 25ஆம் ஆண்டு தொடங்கிட்டாங்க. எதிர்பார்க்காத ஒன்று. இருந்தாலும் நீங்கள் காட்டிய உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் நான் எப்போதும் அடிமையாக இருக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Thank you all. God bless.